வணக்கம் நண்பர்களே. அதாவது ஹச்எம்ஓபி ஹிந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்கிற வழக்கில் டைவர்ஸு மனமுறிவுதில் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் நடக்கும், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்கும், ஹைகோர்ட்டில் நடக்கும். அதாவது இந்த டைவர்ஸ் கேஸை பொறுத்தளவுக்கு மியூச்சுவல் டைவர்ஸு, கண்டஸ்டட் டைவர்ஸுன்னு ரெண்டு வகையான டைவர்ஸ் இருக்குது. மியூச்சுவல்னால் ரெண்டு பேர் ஒத்து போகிறது, கண்டஸ்டட்னா ஒருத்தர் ஒத்து போகிறாரு, ஒருத்தர் வந்து வேணாங்கிறாரு. அந்த மாதிரியானது மியூச்சுவல், கண்டஸ்ட் ரெண்டுமே வந்து செப்பரேட்டு. இந்த மியூச்சுவலில் போடும்போது பெட்டிஷனர் யார் சார் இருப்பார், ரெஸ்பாண்டன்ட் யார் சார் இருப்பார்னு ஒரு நண்பர் கேட்டார். இப்போ வந்து கண்டஸ்டட்னா ஒருத்தர் மனு போட்டிருப்பார், மனுதாரர் வந்து ஒய்ஃப் சைடு இருக்கலாம், இல்லைன்னா கணவர் சைடு இருக்கலாம். ரெஸ்பாண்டன்ட் சைடு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் மியூச்சுவலுங்கும்போது ரெண்டு பேர் ஒத்து வர்றாங்கல்ல, அப்போ வந்து இதில் எப்படி சார்னு ஒரு நண்பர் கேட்டார். இதில் வந்து பெட்டிஷனர்லேயே ரெண்டு பேரும் போட்டுருவாங்க. பெட்டிஷனர்லேயே அந்த ஹஸ்பண்ட் பேரும் ஒய்ஃப் பேரும் ரெண்டு பேருமே போட்டுருவாங்க. ரெஸ்பாண்டண்ட்டை நில் அப்படின்னு போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இந்த கேஸுக்கு வந்து பெட்டிஷனர் மியூச்சுவலில் மட்டும் இது. அப்போ அந்த கிரேஸ் பீரியட் 6 மந்த்து அப்படின்லாம் சொல்கிறது வந்து அதெல்லாமே அந்த ஆர்டர் காப்பிலே வந்துடும். மியூச்சுவலுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் வாய்தா போடுவாங்க, 2 வாய்தா 3 வாய்தா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் செட் ஆகலைன்னா பேசி முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மியூச்சுவலுக்கு பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு கேட்டதுனால நான் இந்த விளக்கத்தை வீடியோவாக சொன்னேன். பெட்டிஷனர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பெட்டிஷனர் தான், ரெஸ்பாண்டன்ட் நில். அவ்வளோதான். நன்றி.